Guys, great friends, Maruti Swift இது இந்த வண்டி வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2014 மாடல் வண்டி. இந்த வண்டியில ஒரு செகண்ட் கியர் கம்ப்ளைண்ட் தான். ஆல்ரெடி ஏற்கனவே வந்து பாத்தீங்கன்னா ஒரு எர்டிகாவோட வீடியோ போட்டேன். அதே சேம் ப்ராப்ளம் தான் இந்த வண்டியும். இப்போ இதில் வந்து பாத்தீங்கன்னா கியர் பாக்ஸோட ஒர்க்கை தான் நான் பார்க்க போறேன். இந்த ஷிஃப்ட் 1 கிலோமீட்டர் வந்து பாத்தீங்கன்னா 1,19,000 கிலோமீட்டர் ஓடி இருக்கு. ஒரு செகண்ட் கியரை நீங்கள் ஃபர்ஸ்ட் கியர் போடுறீங்க, செகண்ட் கியர் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்லோவில் உங்களுக்கு கியர் என்கேஜ் ஆகும். ஆனால் ஹை ஸ்பீடில் போயிட்டு திருப்பி நீங்கள் டவுன் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா அந்த செகண்ட் கியர் என்கேஜ் ஆகாது. இதுதான் இந்த வண்டியோட கம்ப்ளைண்ட்டு. இந்த கம்ப்ளைண்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிங்க்ரோமிஸ் கோனோட கம்ப்ளைண்ட் தான். சிங்க்ரோமிஸ் கோன்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிளச், கோன் டைப் கிளச். அது அந்த கோன் டைப் கிளச்சு ஒரு கியருக்கு பக்கத்தில் கொடுப்பாங்க. ஏன்னா அந்த கியர் ஸ்மூத்னஸ்க்காக அந்த கிளச்சு ஏதாவது தேயும் பொழுது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் வரும். அதேமாதிரி இதோட கியரோட லிவர் அசம்பிளியும் வந்து பார்த்தீங்கன்னா இதில் போயிருக்கு. இந்த கியரில் பாலில் பாருங்கள், இதுவும் இவ்வளோ தூரம் பிளே இருக்குது நியூட்ரலில். இப்போ இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் கியர் இப்படி என்கேஜ் ஆகுது. அதேமாதிரி ரிவர்ஸ் கியரும் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு மேலே இப்படி என்கேஜ் ஆகுது. இந்த பிளேனால கூட வந்து பார்த்தீங்கன்னா கியர் வந்து உங்களுக்கு ப்ராப்ளம் வரும். ஆனால் இந்த செகண்ட் கியரோட கோன் ப்ராப்ளம் தான் வந்து பார்த்தீங்கன்னா இது மேஜரோட கம்ப்ளைண்ட்டு. ஆனால் இதையும் வந்து பார்த்தீங்கன்னா கூட சேர்த்து நான் சேஞ்ச் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஷிஃப்ட்டோட கியர் பாக்ஸை நான் டவுன் பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் டிஸ்மேண்டிங் பண்ணுறேன். இந்த கியர் பாக்ஸோட கம்ப்ளைண்ட் வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் கியர் ஒரு தேர்டோ ஃபோர்த்தோ நீங்கள் போய்ட்டு செகண்ட் டவுன் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா அந்த செகண்ட் கியர் ப்ராப்பராக என்கேஜ் ஆகாது. திருப்பி நீங்கள் ஃபஸ்ட்டு போட்டு செகண்ட் போடும்போது தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கியர் என்கேஜ் ஆகும். இந்த ப்ராப்ளம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சிங்க்ரோமிஸ் கோனு, இந்த கோன் டைப் கிளச்சு போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா இந்த கம்ப்ளைண்ட் வரும். அண்ட் சிங்க்ரோமிஸ் கோனுன்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கோன் டைப் கிளச்சு. இது போனதுனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கியர் உங்களுக்கு ப்ராப்பராக என்கேஜ் ஆகல. இப்போ கியர்லாம் நான் வெளியே எடுக்கிறேன். இந்த ஷிஃப்ட்டோட கியர் பாக்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நான் பார்ட்ஸ் எல்லாமே க்ளீன் பண்ணிட்டேன். ஃப்ரெண்ட்ஸ், இது ஒரு 5th கியரோட செட்டு, இது 3rd and 4th கியரோட செட்டு. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபஸ்ட் கியர் செகண்ட் கியரு அதோட செட்டு. ரிவர்ஸ் கியரும் பார்த்தீங்கன்னா இதுலேயே ஸ்லீவ் வரும், டிஃப்ரென்ஷியல் அதேமாதிரி செலக்ட்ரு. ஃப்ரெண்ட்ஸ், இந்த கோன் போனதுனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கம்ப்ளைண்ட்டு. இது ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா வண்டியோட பழைய கோனு. இப்போ நான் ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்ச் பண்ணுறேன். இந்த ஷிஃப்ட்டோட ஃபர்ஸ்ட் கியர் செகண்ட் கியரோட கோனோட ப்ரைஸ் இதில் இல்லை. இதோட பார்ட் நம்பர் மட்டும் தான் இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், ரெண்டுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு செகண்ட் ரெண்டுத்துக்கும் பேர் ஒரே சிங்க்ரோமிஸ் கோன் தான் வரும். இது ரெண்டுமே நான் சேஞ்ச் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ், இதில் ஃபஸ்ட் கியர் செகண்ட் கியரோட சிங்க்ரோமிஸ் கோன் நான் சேஞ்ச் பண்ணிட்டேன். கோன் சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கியரை போடும்போதே இந்த கியர் வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக ரொட்டேஷன் ஆகும், திரும்பும். அந்த மாதிரி இருக்கும்போது தான் அது கரெக்டான கியர் கோன்னு அர்த்தம். பாருங்கள், லைட்டாக அந்த கியர் வந்து லைட்டாக ட்விஸ்ட் ஆகும். இதுதான் ஒரு கோன் டைப்பு. உங்களுக்கு கியர் என்கேஜ் பண்ணுறதுக்கு முன்னாடியே அந்த கியரை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொட்டேஷன் பண்ணோம். அது அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக மூவ்மெண்ட் ஆகும். இப்போ நான் செலக்டர் அசம்பிள் எல்லாமே நான் இப்போ ஃபிட் பண்ணிட்டேன். இந்த கியரோட செட்டிங் எல்லாமே இப்போ பண்ணிட்டேன். இப்போ இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஹவுசிங் நான் ஃபிட் பண்ணுறேன். அந்த கடையில் போயிட்டு இந்த ஷிஃப்ட்டோட கியர் பாக்ஸோட ஒர்க்கை நான் முடிச்சிட்டேன். செகண்டு, 3rd, 4th, 5th, ரிவர்ஸு. ஃப்ரெண்ட்ஸ், இதோட கிளச்சி சிலிண்டரை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் சேஞ்ச் பண்ணியிருக்கேன். கியர் பாக்ஸை டவுன் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா கிளச்சோட ஒர்க்கை நான் இப்போ இதில் பண்ணியிருக்கேன். கிளச் பிளேட்டை காரஸ்மில் வந்து பார்த்தீங்கன்னா நான் சேஞ்ச் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஷிஃப்ட்டுக்கே வந்து பார்த்தீங்கன்னா கியர் ஷிஃப்ட்டோட கண்ட்ரோல் எல்லாமே நான் இதில் சேஞ்ச் பண்ணுறேன். இந்த கியர் ஷிஃப்ட் கண்ட்ரோலோட அந்த பிளே இருந்தது, இந்த பிளேக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் இதை சேஞ்ச் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இதை புது பீஸ் வாங்கியிருக்கேன். இந்த பழைய பீஸில் பாருங்கள், இது அப்ளை சுத்தமாக இல்லை. ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஷிஃப்ட்டோட கியர் பாக்ஸோட ஒர்க்கை நான் முடிச்சிட்டேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நான் கிளச்சை காமிக்கிறேன். கியர் எல்லாமே பாருங்கள். கூட கிளச்சோட ஒர்க்கை பண்ணதுனால கிளச்சி பாருங்கள் எவ்வளோ ஃப்ரீயாக இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வண்டியோட கம்ப்ளைண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கியர் செகண்ட் கியர் ஸ்லோவில் என்கேஜ் ஆகணும் போதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளைண்ட் கிடையாது. இப்போ
பாருங்கள். ஒரு தேர்ட் கியர் போட்டு திருப்பி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செகண்ட் கியரை டவுன் பண்ணுறேன். அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா கியர் ஓடல. இப்போ செகண்ட் கியரில் போகிறேன். இப்போ தேர்டு, இப்போ ஃபோர்த்து கியரு. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ஸ்லோ பண்ணணும் அப்படின்னும் போது வந்து பார்த்தீங்கன்னா சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பீடாக டவுன் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஸ்பீடாக டவுன் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா இதில் கம்ப்ளைண்ட் தான் வரும். ஏன்னா ஒரு கியரோட ஸ்லோ கியரில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டவுன் பண்ணும்போது அதுக்கான டைம் கொடுக்கணும். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பீடில் போயின்னு இருக்கேன். ஃபோர்த்து கியரு. இப்போ வந்து நான் ஸ்பீடாக டவுன் பண்ணுறேன். இப்போ கம்ப்ளைண்ட் இல்லை. இதுக்கு முன்னாடியோட கம்ப்ளைண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பீடாக போகும்போது டவுன் பண்ணும்போது உங்களுக்கு கம்ப்ளைண்ட் வரும். ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஷிஃப்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் கியரோட கம்ப்ளைண்ட் தான் நான் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.